நண்பர்களுக்கு வணக்கம். புதிய டெட் தேர்வர்களுக்காக கொஸ்டின் ஆன்சர் தமிழில் இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியும். நம்ம கொஸ்டின் ஆன்சர் தமிழில் இருந்து பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின் ஆன்சர். குடும்ப விளக்கு நூலில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 5. குடும்ப விளக்கு நூலில் இரண்டாம் பகுதி எதுன்னா விருந்தோம்பல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் எதுன்னா குடும்ப விளக்கு. சரிங்களா? அடுத்தது, யாண்டும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? யாண்டும் என்ற வார்த்தையின் பொருள் எப்பொழுதும். 10 வயதுக்குள்ளே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். 10 வயதுக்குள்ளே சொற்பொழிவும் நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர் யாருன்னா பாரதியார். 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர் யாருன்னா பாரதி. அடுத்த கொஸ்டின். 16 வயதிலே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யாருன்னா அலெக்சாண்டர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூலகம் எதுன்னா கன்னிமாரா நூலகம். அடுத்த கொஸ்டின். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிங்களா? அடுத்தது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றவர் பேரறிஞர் அண்ணா. அடுத்தது, தேசிய நூலக நாள். தேசிய நூலக நாள் எதுன்னா ஆகஸ்ட் 9. சரிங்களா? தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. இந்திய நூலகங்களின் தந்தை. இந்திய நூலகங்களின் தந்தையான சீர்காழி அரங்கநாதன். சரிங்களா? ஒரு 15 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தமிழிலிருந்து பார்த்துருப்போம். மீண்டும் ஒரு முறை நான் அது படிச்சிடறேன், நீங்கள் திரும்பவும் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? குடும்ப விளக்கு நூலில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 5. குடும்ப விளக்கு நூலில் இரண்டாம் பகுதி எது? விருந்தோம்பல். கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் குடும்ப விளக்கு. யாண்டும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? எப்பொழுதும். 10 வயதுக்குள்ளே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர் பாரதியார். 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் அலெக்சாண்டர். அடுத்த கொஸ்டின். 17 வயதிலேயே பைசா நகரை சார்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? அவர் முதல்வர் ஆன உடனே இருமொழி சட்டத்தை இயற்றினார். அடுத்தது, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம். ஆசியாவிலே மிக பழமையானது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதிக தமிழ் நூல் உள்ளது உலகத்தில் கன்னிமாரா நூலகத்தில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனமுண்டு என்றவர் அண்ணா. தேசிய நூலக நாள்னா ஆகஸ்ட் 9. சரிங்களா? இந்திய நூலகங்களின் தந்தை சீர்காழி அரங்கநாதன். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக போட முடியும். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் 1 தேர்வு அது எக்ஸாம் டேட் அறிவிச்சிட்டாங்க. தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.